ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை இந்த கால வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. நாளை கூட சிறப்பான பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் சதா காலமும் உங்களோடு இருந்து என்னோடு இருந்து வழிநடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவன் தேவ மகிமை காண்பான். ஆமென். அவன் விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அனைத்தையும் செய்து முடிக்கவர் அவர் மட்டும்தான். அவர் நம்மளை நடத்துகிறவர், நம்மளை வழி நடத்தி பாதுகாத்து கொண்டு ஆசீர்வாதமே மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பின் பிரியமானவர்களே, யூடியூப் வழியாக பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. அப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, அப்பா அந்த ஆண்டவரே அன்பு எங்கள் மேல் வைத்ததுக்காகத்தான் அப்பா நாங்கள் இந்த நாளிலே கூட உமக்காக ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அன்பின் பிரியமானவரே, ஆண்டவர் உங்கள் மேல நீங்க அன்பு வச்சு பாருங்க, அவர் நம்ம மேல அன்பு கூறுவார். அவர் நம்ம வழி நடத்துகிற தேவன். கர்த்தர் இந்த நாளை அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்காதீங்க, மற்றவர்களுக்காக. ஆமென். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணிக்க ஐயான்ட்டு. நீங்க சரி சரின்னு சொல்லி சரிங்க சிஸ்டர் பண்ணிக்கிற, சரிங்க பிரதர் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனா நீங்க மறந்துருக்கலாம், நம்ம ஜெபிக்காம மறந்துருக்கலாம். வேலை நிமித்தமோ இல்லை ஊழிய நிமித்தமோ ஏதோ சூழ்நிலைய நம்ம மறந்துருப்போம். ஆனால் அது ஆண்டவர் எதிர்பார்ப்பார். மகன் சொல்லிட்டு போனது, மகன் ஊழியம் செய்கிற மகனுக்கு சொல்லியிருக்கிறோமே, நாம் செபிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி ஆண்டவருக்கு நோக்கி முழங்கால் நின்று செபித்து பாருங்கள். அந்த சகோதரிக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை சந்திப்பார். ஆமென். கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். நாளை கூட நாம் ஒவ்வொருத்தருக்காக கடமைப்பட்டிருக்கோம், ஒவ்வொருத்தருக்காக செபிக்க கடமைப்படுது. ஏனென்றால் இந்த ஊழிய பாதை என்றது லேசான காரியம் இல்லைங்க. ஆமென். எவ்வளவு பாடுகள் வரும் தெரியுமா, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா அதையெல்லாம் நாம் கடந்து போகும்போது தான் தேவ மகிமைப்படும். தேவன் நம்ம மகிமையா இருப்பார். அது போலதான் விசுவாசித்து தேவனை நாம் ருசி பார்க்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த காலை வேளையில கூட அன்பின் சகோதரனே சகோதரி, உங்களுக்காக வருகிற வார்த்தை இதுதான். ஊழியம் செய்யலாம். ஆமென். ஏன் சொல்ற, ஊழியத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ஊழியத்தை செய்வது நம்ம செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாங்களா, சரி ஓகே சிஸ்டர் நான் ஜெபம் பண்றேன், ஓகே பிரதர் நான் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம், சரி ஆலயத்துக்கு போகலாம், சரி உடனடியாக ஞாபகப்படுத்தி அவங்களுக்காக செபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கோம். அது போலதான் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அதற்காக தான் நான் ஓடிக்கொண்டு மற்றவங்களை காட்டு நான் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றா பார்க்கவே மாட்டேங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அழைத்தவர், அவருக்காக நம்ம ஓடணும். பிரியாச உயிர் இருக்க நாள் வேலையும் அவருக்காக பிரியாச பண்ணுங்க. அவர் என்னை ஆசீர்வதிக்கிற போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக ஆண்டவரே பேஸ்புக் மூலமாக பார்க்கிறவங்க யாவையும் தேவனாகிய கர்த்தர் ஆன்லைன்ல ஒவ்வொரு சேனல் மூலமாக பார்க்கிற யாவையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். அப்ப அவர்கள் என்னென்ன தேவை இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாய் கிருபை தரும்படியா செபிக்கிறேன். கூட அந்த பிரேயரை கேட்கும் போதே அவர்கள் தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறேன். அவர்கள் முழங்கால் நின்று அப்பா செபிக்கும் போதே கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவ கிருபை அவர்களை ஆசீர்வாதமை மாற்றும். அப்பா உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும். வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் தேவைகளை சந்தியும். ஊழியக்காரங்களை ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து அப்பா ஒவ்வொரு அன்றைய அப்பா உம்முடைய கிருபையினால் அவர் வழிநடத்தி அநேக காரியத்தை கொண்டு அப்பா உம்மை நோக்கி ஓடத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.